இன்றைக்கிரவு நீங்கள் வானத்தில் பார்க்க போகிற நிலவு முழுமையாக இரத்த நிறத்தில் தெரிய போகுது. பிளட் மூன். செப்டம்பர் 7ஆம் தேதி இன்றைக்கு வரப்போகிற சந்திர கிரகணம் இதுவரைக்கும் அந்த சந்திர கிரகணங்களில் ஒரு வித்தியாசமானதாக சொல்லப்படுது. எதனால இன்றைக்கிரவு நாங்கள் பார்க்க போகிற நிலவு ஒரு இரத்த கலரில் ஒரு சிவப்பு நிறமாக தெரிய போகுதுன்னு சொன்னால், வளமையாக சூரியன்லேருந்து வர ஒளியை பெற்று தான் சந்திரன் எங்களுக்கு பிரதிபலிக்கும். இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில பூமி வந்து மறைக்கிறபடியாக தான் சந்திர கிரகணம் உருவாகி நிலவு எங்களுக்கு ஒரு இருளான கலரில் தெரியும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வந்து மறைச்சாலும் சூரியன் வார ஒளியில இந்த நீல நிறம் போன்ற நிறங்கள் பூமியில பட்டு தெரிச்சாலும் சிவப்பு ஆரஞ்சு போன்ற நிறங்கள் நேரடியா போய் நிலவுல படுறபடியா அந்த நிறத்தினுடைய பிரதிபலிப்பா தான் இன்றைக்கு இரவு நாங்க பார்க்க போற நிலவு ஒரு இரத்த நிறமா ஒரு கடும் சிவப்பு நிறமா தெரிய போறதா ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. முழுமையா 82 நிமிஷங்கள் தெரிய போற, 1 மணித்தியாலமும் 22 நிமிஷமும் தெரிய போற இந்த சந்திர கிரகணத்தை உலகம் முழுக்க இருக்கிற 6.2 பில்லியன் மக்கள், அதாவது ஒட்டுமொத்த சனத்தொகையிலையும் 77% மக்கள் இன்றைக்கு இரவு பார்வையிட முடியும். எங்கெல்லாம் இருந்து பார்க்க முடியும்னு சொன்னா, ஆசிய நாடுகள், யூரோப் கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, இந்த இடங்கள் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த சந்திர கிரகணத்தை எங்கட வெறுங்கண்ணாலேயே பார்க்க முடியும். நாங்கள் கட்டாயமா ஒரு தொலைநோக்கி வச்சு தான் பார்க்கணும் இல்லை, வெறுங்கண்ணாலே எங்களால் பார்க்க முடியும். இரவு 8:50 மணியிலிருந்து 1:25 மணி வரைக்கும் வரப்போற இந்த சந்திர கிரகணம் 11 மணிக்கு, இரவு 11 மணிக்கு தான் ஒரு உச்ச நிலையில இருக்கும். முழுமையா சிவப்பு நிறத்துல மாறி ஒரு அதி உச்ச நிலையில தெரியும்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இன்றைக்கு இரவு நடக்க போற இந்த ஒரு அரிய நிகழ்வை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க.